வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம ரகுராம் காவடி வேண்டுதல் செலுத்துறாங்க. காவடி எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த தனாவோட வயித்துல இருக்க பிள்ளையும் நல்லபடியா பிறக்கணும். அதுக்காக இந்த காவடி முருகருக்கு நான் வேண்டி எடுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராமுக்கு காவடி கேட்டு நடக்குது. அப்பந்தான் புவனேஸ்வரி கால் பண்ணி பார்வதி கிட்ட சொல்றாங்க, எப்படியாவது தனா கற்பம் இல்ல அப்படின்னு உண்மை தெரிய வைக்கணும், அது உன்னோட வேலை அப்படின்னு பார்வதி கிட்ட போனை போட்டு சொல்றாங்க. இது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் சதி திட்டம் தீட்டி மயக்க மருந்தை கலந்து ஜூஸுகளை பதிலா நம்ம தனா கையில கொடுக்குறாங்க. தனா கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுறாங்க. ஒரு கட்டத்துல மருத்துவச்சியை வர வச்சு நம்ம தனாக்கு கையை பிடிச்சு பார்க்க சொல்றாங்க. நம்ம பத்மா பார்வதி கர்ப்பம் தனா இல்ல அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை வெளிப்பட்டுரும் அப்படின்னு அந்த இடத்துல அவளோட எதிர்பார்க்குறாங்க. ஆனா மருத்துவச்சி கையை பிடிச்சிட்டு தனா வயிற்றுல உள்ள குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு தூக்கி வாரி போடும்படி ஒரு ரிப்போர்ட்டை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அதிர்ச்சியில நம்ம பத்மா பார்வதி வாயடைச்சு நிக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு தகவலை சொல்ல புவனேஸ்வரி அப்போ தனா உண்மையாட்டே கன்சீவா தான் இருக்காளா அப்படின்னு அந்த இடத்துல ஷாக்கிங்கா நிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம தனா கற்பம் இல்லை அந்த விஷயம் ரகுராமுக்கு போய் சேரக்கூடிய நேரம் வந்துட்டு அப்படின்னு புவனேஸ்வரி திட்டம் போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரகுராம் தனா வயிற்றுல இருக்க பிள்ளையும் தனாவும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், புள்ள எந்த குறை இல்லாம பிறக்கணும் கடவுளே அப்படின்னு முருகருக்கு காவடி கெட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காவடி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அதுக்கான பூஜைகள் தடவுடலா ரகுராம் வீட்டில் நடக்குது. நிறைய சாமியார்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்பதான் பூஜையில நடுவே நம்ம புவனேஸ்வரி கால் பண்றாங்க நம்ம பார்வதிக்கு. இந்த பார்வதி, இதுக்கு மேல தனாவோட கற்பத்தை ரகுராம் கிட்ட மறைச்சு வைக்க கூடாது, அவ கர்ப்பம் இல்ல அப்படின்னு உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய சரியான நேரம் வந்துடுச்சு. இந்த காவடி ரகுராம் எடுக்கதே தனாவுக்கு கர்ப்பம் நல்லா இருக்கணும், அவ வயிற்றுல இருக்க குழந்தை எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும்னு தானே எடுக்கிறான். அப்ப அவனுக்கு ஷாக்கிங் கொடுக்கணும்னா அவ உண்மையாட்டே கன்சீவா இல்ல அப்படின்னு ரிப்போர்ட்டை தூக்கி போடணும், ஷாக்கிங் ஆகணும். அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அந்த திட்டத்துக்காக நம்ம பத்மாவும் பார்வதியை ஒரு தில்லாலங்கடி வேலையே பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு ஜூஸ் கலக்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம பத்மாவும் பார்வதியும் நம்ம தனாவுக்கு அண்ணியா ஸ்பெஷல் ஜூஸை ரெடி பண்ணுறாங்க. அதில் தான் மயக்க பொடி போடுறாங்க. அந்த பொடி போட்ட ஜூஸை நம்ம தனா கையில் கிடைக்கும்படி கொடுக்குறாங்க. இதை குடிதனா வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு எந்த இதுவும் இல்லாமல் இருக்கணும்ல, நீ பட்டினி கிடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இடைக்க இப்படி ஜூஸை குடிச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம பார்வதி தூக்கி கொடுக்குறாங்க. சித்திக்கு என் மேலே இவ்வளோ கொள்ள பிரியும், எப்படி ஒரு நாளும் இல்லாத திருநாளா கொடுக்காங்க அப்படின்னு வாங்கிட்டு நம்ம தனாவை குடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தனா கொஞ்ச நேரத்தில் மயங்கி விடுறாங்க. ஐயையோ தனாவுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல கத்த நேரம் தனாவுக்கு என்ன ஆச்சு, என் பொண்ணு கன்சீவா வர இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருக்க நேரம் நம்ம பத்மாவை பார்வதியா இது சரியில்லை அண்ணே, ஒரு மருத்துவரை உடனே வீட்டுக்கு வர வச்சு தனாவுக்கு வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல வர வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மயக்கத்தை தெரிஞ்சு பார்த்தேன் நம்ம தனாவுக்கு பயங்கர சாக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு மருத்துவரை ஒன்றும் வர வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் புரியாமல் பேசாத தனா, உன் வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியா இருக்கா இல்லையான்னு இப்போ பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுக்காக மருத்துவரையும் வர வச்சாச்சு, அவங்க கிட்ட வந்தாச்சு, என்ன கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, மருத்துவர் டெஸ்ட் பண்ணிடட்டும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மாயாவும் தனா ஜானகிமா எல்லாம் அரண்டு போயிருக்காங்க. என் கணவருக்கு உண்மை தெரியாது கூடாது அம்மா, அவர் தெரிஞ்சா இப்ப ரொம்பவே வருத்தப்படுவாரு, தனா குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஜானகியமா ஏகப்பட்ட வருத்தத்துல இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா பத்மா பார்வதிக்கு பெரிய சந்தோஷம். நம்ம புவனேஸ்வரி சொன்ன மாதிரி திட்டத்தை நிறைவேற்றிட்டோம், கண்டிப்பா தனா உண்மையான கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு கோவத்துல அன்னை கொந்தளிக்க போறான், இதுதான் நம்மளுக்கு வேணும், நம்ம எதிர்பார்த்தது நடக்க போகுது அப்படின்னு செம்மையா சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் நெத்தியடிக்க கொடுக்கும் விதமா நம்ம மருத்துவச்சி வராங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா
நம்ம மாயா வந்து கடவுளே எந்தவும் நடக்காது, பெரியப்பாவுக்கு வந்து வருத்தப்படாத அளவு நீ கொண்டு போயிரு அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் தனாக்க கையை பிடிச்சி பார்க்குறாங்க. தனா வந்து உண்மையாட்டே கன்சீவாக தான் இருக்காங்க. வயிற்றில் இருக்க பிள்ளை நல்லா இருக்குது, தாயும் செய்யும் நல்லா இருக்காங்க, எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு வந்து மருத்துவச்சி வந்து சொல்ல நேரம் அதிர்ந்து போகிறாங்க பத்மாவும் பார்வதியும். அடடா, நம்ம ஒன்று நினச்சா இவ உண்மையாலே கன்சீவாக இருப்பா போல, இந்த விஷயத்த புவனேஸ்வரிட்ட சொல்லணும், நம்ம வந்து ரகுராம் வந்து மாமா எதிர்ப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம இந்த விஷயத்த பண்ணுனா இப்போ தனாவை வந்து தலையில் தூக்கி மொத்த குடும்பமும் அவளை வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படின்னு வந்து தூக்கி வச்சு கொண்டாடுதே, இது சரிப்படாத போக்கா இருக்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேரஞ்சது கணங்கா நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும். அடடா, இது என்ன சோதனை, நம்ம ஒன்று நினச்சா விதி ஒன்று நடக்குது அப்படின்னு வந்து காவடி கட்ட மறுபடியும் ஆரம்பித்து வந்து நம்ம ரகுராம் வந்து காவடியை தூக்கிக்கிட்டு முருகா வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகும், அந்த வாரிசு நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேண்டாங்க. இந்த சைடு நம்ம தனாவும் கதிரும் உண்மையாட்டே நம்மளுக்கு வந்து ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் வந்து மிதக்குறாங்கன்னே சொல்லலாம். மாயாவுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். இந்த முடிவை வந்து பெரியப்பா எப்படி ஏற்றுக்கிடுவாங்க, அவள் வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்னு வந்து நம்ம நினச்சா கடவுள் நம்ம தனாவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவர் மைண்டையே வந்து சந்தோஷப்படும்படியாக ஆக்கிட்டாரு, இனி எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு புவனேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணி இந்த பாருங்க நம்ம திட்டம் எல்லாம் சொதப்பிடிச்சு, தனா வந்து உண்மையிலே வந்து குழந்தை உண்டாகி தான் இருக்கா அப்படின்னு உள்ள தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பமும் அவள் வயிற்றுல வர குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சந்தோஷமாக இருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இப்போ தனா தான் இந்த குடும்பத்தில் தேவத கணக்காக இருக்கா, இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்கான்னு அவ்வளோ பெரிய பெருமையில் வந்து தலக்கணத்தில் கதிரும் தனாவும் இருக்காவ அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி என்ன கை நீட்டி அடித்த நல்லாவே இருக்கக்கூடாது, நீ பார்வதி ஒன்று பண்ணு, தனா வயிற்றுல இருக்க குழந்தைய அழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டுனா பண்ணு, அவள் கண்டிப்பாக தனா வந்து நல்லா இருக்கக்கூடாது, அவள் வயிற்றுல உள்ள குழந்தை உயிரோடி பிறக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லவும், எனக்கு தெரியும் தனா வயிற்றுல ஏதாவது வந்து ஆண் வாரிசு உண்டுனா என் பப்புக்கு வந்து பவர் குறைஞ்சி அந்த பிள்ளைய தான் வந்து கொஞ்சம் ஆரம்பிப்பாவ, அது ரகுராமோட சொந்த ரத்தமாக மாறிடும், அதனால கண்டிப்பாக வந்து தனா வந்து குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக தனா வயிற்றுல உள்ள குழந்தைய கலைக்க என்ன வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் வாயை பிளந்துட்டு வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் இனிப்பு பால் பாயசம் செய்யுது, ஏன்னா ஒரிஜினலாகவே தனா வந்து இப்போ உண்டாயிருக்கா, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தனாவுக்கு பிடிச்சி மாயா கடவுள் உன்னை கைவிடலை, பெரியப்பாவுக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் உன் குழந்தையால அப்படின்னு வந்து ஏன் ஒட்டுமொத்த குழந்தையும் ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தனாவை பார்த்து வந்து சொல்கிறாங்க. தனா வந்து ஆமாமாயா, நான் வந்து பயப்பட்டுட்டே இருந்தேன், நான் எங்கள் குழந்தை உண்டாகலை அப்படின்னு உள்ள விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்க நேரம் இந்த முருகர் வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சந்தோஷப்படுறாங்கங்க.